மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க நாவலாசிரியர் மருத்துவர் ராபின் குக், பிரபல அமெரிக்க நாவல் ஆசிரியரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான ராபின் குக்கோட பிறந்த தினம் என்று. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1940 பிறந்தவர். இவருக்கு 8 வயது ஆகும்போது குடும்பம் நியூ ஜெர்சியில் குடியேறியது. வெஸ்லியன் பல்கலைக்கழகத்திலும் கொலம்பியா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியிலும் பயின்றார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ முதுகலை கல்வியை முடித்தார். அங்கு சிறிது காலம் பணிபுரிந்தார். பிரான்சில் உள்ள காஸ்டியூ சொசைட்டி இரத்த பிளட் கேஸ் பரிசோதனை கூடத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு இவரது கண்ணோட்டம் விரிவடைந்தது. மருத்துவ உண்மைகளை அடிப்படையாக கொண்டு கதைகள் எழுத தொடங்கினார். ஞாயிற்றுக்கிழமை மே 4. அமெரிக்க கடற்படையில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அங்கு லெப்டினன்ட் கமாண்டர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார். இவரது முதல் நாவல் தி இயர் ஆஃப் தி இண்டன் அப்படின்ற நாவல் கடும் உழைப்பு ஆராய்ச்சியின் மூலம் விவரங்களை சேகரித்து அவற்றின் அடிப்படையில் கதைக்களம் கதாபாத்திரங்களை உருவாக்குவது இவரது சிறப்பம்சம். இவரது முதல் நாவல் தி இயர் ஆஃப் தி இண்டன் அவ்வளோதான். மற்றும் கடும் உழைப்பு மூலியமாக ஆராய்ச்சி அதில் மூலியமாக விவரங்களை சேகரித்து அதன் அடிப்படையில் கதைக்களம் கதாபாத்திரங்களை உருவாக்குவது இவரது சிறப்பம்சம். இவரது மருத்துவ அறிவுதான் இவரது பல நாவல்களுக்கான கருவை வழங்கி வருகிறது. உறுப்பு தானம், செயற்கை கருத்தரிப்பு, மருந்து ஆராய்ச்சிகள், மரபணு பொறியியல், ஆராய்ச்சி மோசடிகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் எழுதியிருக்கிறார். இவரது பல நாவல்கள் விற்பனையில் சாதனை படைத்துள்ளன. உடல்நல பாதிப்பில் இருந்து விடுபடுவதை மக்கள் பெரிதாக கருதுகிறார்கள். பெரிய ஆபத்தில் இருந்து தப்பியதாக உணர்கிறார்கள். என் நாவல்கள் வெற்றிக்கு அதுவே காரணம் என்கிறார். இவரது பல நாவல்கள் விற்பனையில் சாதனை படைத்துள்ளன. உடல்நல பாதிப்பில் இருந்து விடுபடுவதை மக்கள் பெரிதாக கருதுகிறார்கள். பெரிய ஆபத்தில் இருந்து தப்பியதாக உணர்கிறார்கள். என் நாவல்களின் வெற்றிக்கு அதுவே காரணம் என்கிறார். முக்கியமான சிக்கலான மருத்துவ விஷயங்கள் மக்களுக்கு எளிதில் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே மருத்துவ த்ரில்லர் நாவல்களை எழுதுவதாக கூறுகிறார். இவரது பல புத்தகங்கள் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸ்டெம் செல் ஆராய்ச்சிகளை மையமாக கொண்டு இவர் எழுதிய கோமா, ஷாக் ஆகிய நாவல்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பின. இன்று மருத்துவ ஆராய்ச்சியில் நிகழும் வேகமான மாற்றங்கள், வெவ்வேறு பிரச்சனைகள், எதிர்கால பிரச்சனைகள் ஆகியவற்றை மையமாக வைத்தே அனைத்து நாவல்களும் எழுதுகிறார். இவரது கோமா, ஸ்பிங்ஸ் நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடின. இவரது பல நாவல்கள் வெற்றிகரமான தொலைக்காட்சி தொடர்களாகவும் வெளிவந்திருக்கிறது. இவரது நாவல்கள் விறுவிறுப்பாக இருப்பதோடு மருத்துவ அறிவை ஊட்டுவதாகவும் இருக்கிறது. மிக அதிகம் விற்பனையாகும் புத்தகங்கள் என நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிடும் பட்டியலில் இவரது நாவல்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. இவரது நூல்கள் ஏறக்குறைய 10 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகியிருக்கிறது. ஒரு எழுத்தாளர் டாக்டராகவும் இருக்கிறார் என்பதை விட ஒரு டாக்டர் எழுத்தாளராகவும் இருக்கிறார் என்று கூறப்படுவதையே விரும்புகிறார். தற்போது அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இருக்கும் இந்த டாக்டர் நாவல் எழுதும் பணியையும் சிறப்பாக செய்து வருகிறார். இவரோட உயிரோடு இருக்கிறாரா என்பது இப்போதைக்கு எனக்கு தெரில. ஏன்னா அந்த புத்தகம் எழுதி 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அது நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். செக் லைவ் ஸ்டேட்டஸ். அது நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க நாவலாசிரியர், மருத்துவராக இருந்து நாவல்கள் எழுதுகிறாரு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1940 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிறந்துடுறாரு. இன்னும் உயிரோடு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிறந்தவர். இவருக்கு 8 வயது ஆகும்போது குடும்பம் நியூ ஜெர்சியில் குடிபெறுகிறது. தி இயர் ஆஃப் தி இண்டன் அப்படின்ற ஒரு நாவல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஷாக் நாவல்கள், இவர் எழுதிய கோமா மற்றும் ஷாக் நாவல்கள் சர்ச்சையை ஏற்படுத்துது. இதுதான் இவரோட முக்கியமான ஒரு அதாவது சாதனைகள்.
ஒரு நல்ல நாவல்களாக இருக்கிறது. சர்ச்சையை ஏற்படுத்தினாலுமே ஒரு சாராருக்கு, பெரும்பான்மையான பல சாரார்கள் இருப்பாங்க, அதில் ஒரு சாராருக்கு இது முக்கியத்துவமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.